இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே முக்கியம். அதுவும் ஃபர்ஸ்ட் டேட் போறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தலைப்பே சொல்லுது, பெண்ணிடம் இதையெல்லாம் பேசவே கூடாது. முதல் சந்திப்பிலேயே உங்கள் மதிப்பை குறைக்கும் 5 விஷயங்கள். இப்போ நம்பர் 1 விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு கிளாசிக் தப்பு. அது என்னன்னா, உங்களுடைய பழைய காதலி, பழைய உறவுகள் பத்தி நீங்க அதிகமா பேசுறது. நண்பா, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தவங்கள முதலா பார்க்க போறீங்க. அந்த இடத்துல உட்காந்து என் எக்ஸ் இப்படி பண்ணாங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, எனக்கு பிரேக்கப் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு என்ன தோணும்? அடப்பாவமே, இவரால இன்னும் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியல போல, இன்னும் கடந்த காலத்திலேயே இருக்காருன்னு தானே நினைப்பாங்க. அவங்க கண்ல உங்க மேல ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துரும். நீங்க உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு அவங்க ஒரு தெரபிஸ்ட் இல்ல. முதல் சந்திப்புங்கிறது புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு. அதை பாசிட்டிவா ஜாலியா வைங்க. நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க, என்ன பிடிக்கும்னு பேசுங்க. ஓகே நண்பா, முதல் விஷயத்த வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இப்போ 2வது முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். இதுவும் நிறைய பேர் பண்ற தப்பு தான். அது என்னன்னா, முதல் சந்திப்பிலேயே அவங்களுடைய தோற்றம் அல்லது உடலை பற்றி நீங்க கருத்து சொல்வது. இத கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க அவங்க கிட்ட உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும், நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கீங்க போல, ஜிம்முக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், யாருமே தன்னை பர்சனலா விமர்சிக்கிறத விரும்ப மாட்டாங்க. அதுவும் முதல் சந்திப்பிலேயே நீங்க கலரா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும், அல்லது உங்க முடி ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க மதிப்பை அவங்க கண்ல இருந்து குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க எந்த மாதிரி இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வெளியே வந்திருக்காங்கன்னா, அவங்க தன்னம்பிக்கையோட தான் வந்திருக்காங்க. ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு, உங்க சிரிப்பு ரொம்ப அழகுன்னு சொல்லலாம். அதுக்கு பதில் அவங்க எடைய பத்தியோ, அவங்க தோட்டத்தை மாத்தணும்னு நீங்க நினைக்கிற விஷயத்த பத்தியோ தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா, அவங்க அவங்களுடைய பர்சனல் கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு வெளியே வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. முதல் சந்திப்பு ஒருத்தங்களுடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. வெளியுலக விஷயங்களை பத்தி பேசுங்க. கனவுகளை பத்தி பேசுங்க. ஓகேவா? ஜஸ்ட் பி கூல் அண்ட் பாசிட்டிவ். இப்போ 3வது பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னா, முதல் சந்திப்பிலேயே பணம், சம்பளம் பற்றிய விவரங்களை துருவி கேட்டு தொல்லை பண்றது. இப்படியே வச்சுக்குவோம். அவங்க கிட்ட உங்க சம்பளம் எவ்வளோ, உங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, நீங்க இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஹலோ, நீங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கல, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக பேச வந்திருக்கீங்க. உங்களுடைய முதல் சந்திப்பு ஒருத்தவங்களுடைய பேங்க் பேலன்ஸை தெரிஞ்சுக்கிற இடம் இல்ல. நீங்க அவங்கள எப்படி மதிப்பிடுறீங்கங்கிறது, அவங்க கையில எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கங்கிறத பொறுத்தது இல்ல. நீங்க பணத்தை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறீங்கன்னு அவங்க நினைச்சாங்கன்னா, உங்க மேல இருக்கிற மதிப்பு அப்படியே குறைஞ்சிரும். ஏன்னா, அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எண்ணங்கள், இதையெல்லாம் தாண்டி பணம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், தொழில் பத்தி பேசலாம், கெரியர் இலக்குகளை பத்தி பேசலாம். ஆனா, பர்சனல் ஃபைனான்ஸ் விஷயங்களை முதல் சந்திப்பிலேயே கேட்கறது உங்களை ஒரு தப்பான நபரா காட்டிடும். ஜஸ்ட் அவாய்ட் இட். நண்பா, இப்போ 4th பாயிண்ட். இது உங்களை ரொம்பவே கீழ்த்தரமானவரா காட்டிடும். அது என்னன்னா, மற்ற பெண்களை பற்றி குறை சொல்வது அல்லது உங்களோட பேசுறவங்கள வேற ஒரு பெண்ணோட ஒப்பிட்டு பேசுறது. இதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நீங்க மற்ற பெண்களை பற்றி பேசும்போது உங்களை சுத்தி இருக்கிற பெண்களை நீங்க எப்படி மதிக்கிறீங்கன்னு அவங்க பாப்பாங்க. நீங்க யாரையாவது திட்டி என் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா அறிவில்லைன்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு கசப்பான மனநிலையில இருக்கிறதா அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டோட ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு, நீங்க ஏன் அப்படி வச்சுக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க நல்லா இல்ல, மத்தவங்க மாதிரி மாறுங்கன்னு மறைமுகமா சொல்றீங்கன்னு அர்த்தம். நண்பா, ஒரு நல்ல உறவு தன்னம்பிக்கையோட தான் ஆரம்பிக்கணும். நீங்க யாரோட பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தனித்துவமானவங்க. அவங்கள அப்படியே ஏத்துக்கோங்க. மத்தவங்கள குறை சொல்றது மூலமா நீங்க உங்களை உயர்த்திக்க முடியாது. அது உங்களுடைய மதிப்பைத்தான் குறைக்கும். நீங்க எல்லாரையும் மதிக்கணும், பாசிட்டிவா பேசணும். அதுதான் ஒரு நல்ல குணத்தை காட்டும். சிம்பிள். இப்போ நம்ம இறுதி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது ரொம்பவே சென்சிட்டிவ் ஏரியா. அது என்னன்னா, முதல் சந்திப்பிலேயே அவங்களுடைய பர்சனல் எல்லைகளை மீறும் கேள்விகளை கேட்கறது. இத ஏன் எல்லைய மீறும்னு சொல்றோம்னா, சில விஷயங்கள் ரொம்பவே பர்சனல். அத அவங்களா விரும்பி சொல்லணும். நீங்களா போயிட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஏன் இன்னும் ஆகல, நீங்க எதிர்காலத்துல எத்தனை குழந்தைகள் பெத்துக்க ஆசைப்படுறீங்க, உங்க படுக்கையறை பழக்கங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டா என்ன நினைப்பாங்க? முதல் சந்திப்புன்னா ஒருத்தவங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும்.
அந்த நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட அக்கறை இல்லாத கேள்விகளை கேட்கும்போது அவங்க ரொம்பவே அசௌகரியமா ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுடைய பர்சனல் முடிவுகளை விமர்சிக்கவோ கேள்வி கேட்கவோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அவங்களுடைய வாழ்க்கை தேர்வுகளை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க உங்களோட நல்ல குணத்தை மட்டும் காட்டுங்க. நீங்க கேட்கும் கேள்விகள் ஒரு நல்ல உரையாடலை உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்ன சாகசம் செய்ய பிடிக்கும் அல்லது உங்க லட்சியம் என்னன்னு கேட்கலாம். அதுக்கு பதில் அவங்களுடைய பிரைவசியை நோண்டக்கூடாது. இப்படி நீங்க பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள ரொம்ப வேகமா போனா அவங்க உங்களை டக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க ஃபீல் பண்றதுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் இல்லையா? அவ்வளவுதான் நண்பா. முக்கியமான 5 விஷயங்களை பத்தி பேசி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு சின்ன ஃபைனல் மெசேஜ், ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு. இதை நீங்க முதல் சந்திப்புல செஞ்சீங்கன்னா உங்க மதிப்பு கண்டிப்பா குறையும். அது என்னன்னா, உங்களுடைய திறமைகள், உங்களோட பெரிய பெரிய வெற்றிகள் இதெல்லாம் கண்டிப்பா பாராட்டுக்குரியதுதான். ஆனா முதல் சந்திப்புல உட்கார்ந்து நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என் கம்பெனி தலைவர் என்னை எப்படி பாராட்டினார்னு தன்னை பற்றியே புகழ்ந்து பேசுறது, பிராகிங், அவங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு நல்ல உரையாடல்னா 2 பக்கமும் பேச்சு நடக்கணும். நீங்க மட்டுமே பேசிட்டு இருந்தா அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இவர் ரொம்ப சுயநலமா பேசுறாரோன்னு நினைச்சிட வாய்ப்பு இருக்கு. நண்பா, நீங்க என்ன சாதிச்சீங்கங்கிறது முக்கியம்தான். ஆனா அவங்க பேசும்போது கேளுங்க, அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. ஒரு நல்ல கேட்பாளரா இருங்க. உங்களுடைய உண்மையான மதிப்பு நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கீங்க, மத்தவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்கங்கிறதுல தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் பில்ட் பண்ணின விஷயத்தை மட்டுமே பேசணும்னு இல்ல, உங்களோட எண்ணங்களை பத்தியும் பேசுங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோன்னு ஒரு ரிவைண்ட் பண்ணிக்கலாமா? பழைய காதலி பத்தி பேசுவது, எக்ஸை இழுக்கக்கூடாது, அவங்க தோற்றத்தை பற்றி கமெண்ட் சொல்வது, யாரையும் விமர்சிக்க கூடாது, பணம் சம்பளம் பற்றி துருவி கேட்பது, ஃபைனான்ஸ் பத்தி நோண்டக்கூடாது, மற்ற பெண்களை பற்றி குறை சொல்வது, ஒப்பிடுவது, எல்லாரையும் மதிக்கணும், பர்சனல் எல்லைகளை மீறும் கேள்விகள், அவசரப்படக்கூடாது. நண்பா, எப்பவுமே ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் சந்திப்புங்கிறது ஒரு இன்டர்வியூ இல்ல, அது ஒரு கனெக்ஷனை உருவாக்க நீங்க எடுத்துக்கிற முயற்சி. நீங்க எப்படி இருக்கீங்கங்கிறத நேர்மையா காட்டுங்க. மத்தவங்கள மதிச்சு பேசுங்க. அவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க. இப்படி இருந்தாலே போதும். உங்களுடைய உண்மையான மதிப்பு நீங்க போட்டுக்கிட்டு போற ட்ரெஸ்லயோ இல்ல உங்க சம்பளத்திலயோ இல்ல, நீங்க மத்தவங்களை எப்படி நடத்துறீங்கங்கிறதுல தான் இருக்கு. நீங்க ஒரு நல்ல நபர். தன்னம்பிக்கையோட இருங்க, ஜாலியா பேசுங்க. உங்களுடைய உண்மையான குணம் கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். சோ இனிமே ஃபர்ஸ்ட் டேட் போறப்போ இந்த 5 விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். ஒரு சூப்பரான உரையாடலை ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.